ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2247வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமடல் பிரபந்தத்தை இன்று முதல் அனுபவிக்க இருக்கிறோம். இந்த பிரபந்தத்திற்கான தனியனை ஏற்கனவே அனுபவித்து விட்டோம். இன்று முதல் பகுதி, அதாவது 3 கன்னிகள் முதல் பகுதியாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. முதலிலே பாடல் வரிகளை பார்க்கலாம். மன்னிய பல் பொறிசேர் ஆயிரவாய் வாளரவின் சென்னி மணிக்குடிமி தெய்வச் சுடர் நடுவுள் மன்னிய நாகத்து அணைமேல் ஓர் மாமலை போல் மின்னும் மணிமகர குண்டலங்கள் வில் வீச துண்ணிய தாரகையின் பேரொளி சேர் ஆகாசம் என்னும் விதானத்தின் கீழால். எம்பெருமான் எப்படி பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்கிறான் என்பதை விவரிக்கிறது இந்த பகுதி. மன்னிய பல்பொறி சேராயிரவாய் வாளரவின் சென்னி மணிக்குடுமி தெய்வச் சுடர் நடுவுள் மன்னிய நாகத்தனை மேல் ஓர் மாமலை போல் மின்னும் மணிமகுர குண்டலங்கள் வில் வீச துண்ணிய தாரகையின் பேரொளி சேராகாசம் என்னும் விதானத்தின் கீழால். மன்னிய பல்பொறி சேராயிரவாய் வாளரவின் சென்னி மணிக்குடிமி தெய்வச் சுடர் நடுவுள் மன்னிய நாகத்து அணைமேல் ஓர் மாமலை போல் மின்னும் மணிமகர குண்டலங்கள் வில் வீச துண்ணிய தாரகையின் பேரொளி சேராகாசம் என்னும் விதானத்தின் கீழால். இந்த பாசுர பகுதிக்கான பதவுரை முதலில் பார்க்கலாம். மன்னிய, மன்னிய என்றால் வாழிய. நீங்கள் கவனித்திருக்கலாம், இந்த அரசர்களுக்கு அந்த வாழ்த்து சொல்லும் போது மன்னிய என்று வரும். ராஜராஜ சோழனை பற்றி சொல்லும் போது முதலில் மன்னிய என்றுதான் அந்த வாழிய வரும். அதுதான் மன்னிய, வாழிய. பல்பொறி சேர், பல புள்ளிகளையும், ஆயிரம் வாய் வாளரவின், 1000 வாய்களையும் ஒளியையும் உடையவனான திருவனந்தாழ்வானுடைய. வாள் என்றால் ஒளி என்று பொருள். சென்னி மணிக்குடுமி, தலையிலே விளங்குகின்ற மாணிக்கங்களின் உச்சியிலிருந்து வெளிப்படுகின்ற தெய்வச் சுடர் நடுவுள், தெய்வத்தன்மை பொருந்திய ஒளிக்கதிர்களின் நடுவிலே மன்னிய நாகத்தனை மேல், பொருந்திய பாம்பாகிய படுக்கையின் மேலே ஓர் மாமலை போல், ஒப்பற்ற கரிய மலை சாய்ந்தாற் போல பள்ளி கொண்டு இன்னும் மகர குண்டலங்கள், தம்மிடையே பதிக்கப்பட்ட இரத்தினங்கள், தம் ஒளியை வெளிப்படுத்தும் மகர மீன் வடிவில் அமைக்கப்பட்ட காதணிகள் வில் வீச, வானவில் போல பல ஒளி, பல நிற ஒளிகளையும் வெளிப்படுத்த துண்ணிய தாரகைகள், தன்னிடத்து நெருக்கமாக பரவியுள்ள விண்மீன்களால் பேரொளி சேர், மிகுந்த பிரகாசம் பொருந்தி ஆகாசம் என்னும் விசும்பு என்று சொல்லப்படுகிற, வானம் என்று சொல்லப்படுகிற விதானத்தின் கீழால், மேற்கட்டியின் கீழே. இந்த பகுதியுடைய பொருள் என்ன? எம்பெருமான் பார்க்கடலில் பள்ளி கொண்டருளும் பெருமையை பற்றி கூறுகிறது இந்த பகுதி. மங்களம் உண்டாகுக. பல பொறிகளோடு ஆயிரக்கணக்கான வாய்களும் ஒளியும் வாய்ந்த ஆதிசேடனுடைய தலைகளில் உள்ள இரத்தினங்களின் சோதி கொழுந்துவிட்டு பரவுகிறது. அதன் நடுவிலே திரு அனந்தாழ்வான் ஆகிய படுக்கையிலே பெரிய மலை போல் பெருமான் விளங்குகிறான். இவன் அணிந்துள்ள மணிமயமான மகர குண்டலங்கள் ஒளி வீசுகின்றன. தாரைகளின் ஒளி நெருங்கிய வானம், தாரகையின் ஒளி நெருங்கிய வானம் மேற்கட்டியாக விதானமாக விளங்குகிறது. அங்கே அவன் எம்பெருமான் நாராயணன் பார்க்கடலிலே துயில்கின்றான், பள்ளி கொண்டிருக்கிறான் என்பதுதான் கருத்து. வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை, அழகிய மணவாள பெருமாள் நாயனார் இவர்களது வியாக்கியானங்களின் புத்தூரார் விவரணம், இந்த 2 வியாக்கியானங்களையும் சேர்த்து புத்தூரார் ஒரு விவரணம், திவ்ய பிரபந்த சாரம் என்று அந்த விவரணத்தை அளித்திருக்கிறார். தனித்தனியாக அந்த வியாக்கியானங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இதை பார்த்தாலே போதும் என்பதாலே அவருடைய விவரணத்தை எடுத்துக்கொள்கிறோம். மன்னிய, மங்களம் உண்டாகட்டும்.
பெருமாளும் பிராட்டியுமான சேர்த்தியை கண்டவுடன் பத்திரம் தே என்று ராமாயணம் பாலகாண்டத்திலே உனக்கு மங்களம் உண்டாகுக என்று வாழ்த்திய ஜனகனைப் போலவும், வாழியரோ என்று திருவிருத்தத்தின் தொடக்கத்தில் பல்லாண்டு பாடிய நம்மாழ்வாரைப் போலவும், நெடுங்காலம் வாழ்வாயாக, பெருங்காட்டில் அருமருந்தைப் போல நீ தேடுகிற தேவியும் என் உயிருமாகிய இரண்டும் ராவணனால் கைப்பற்றப்பட்டன. ராமாயணம் ஆரண்ய காண்டத்திலே ராமனை பார்த்தவுடன் அவனுக்கு பல்லாண்டு பாடிய ஜடாயுவை போலவும், மடல் எடுத்தல் என்ற நிலை வந்தவுடன் பரகால நாயகி பல்லாண்டு பாடுகிறாள். தன் வாக்கின் வலிமை தானே அறிகையாலே என் வாக்கிலே விழுந்து அழிந்து போகாமல் என் காலிலே விழுந்து பிழைத்து போகட்டும் என்கிறாள் தொடக்கத்திலேயே. பல்பொறி திருவனந்தாழ்வானுடைய உடலில் உள்ள பல புள்ளிகளையும் குறிப்பிடுகிறது. இது பல்பொறி. வைத்தகன்களை திருப்பி எடுக்க முடியாதபடி இருக்கும் புள்ளிகளின் அழகு, அந்த திருவனந்தாழ்வான் உடலில் இருக்கக்கூடிய புள்ளிகளின் அழகு. சேர், அந்த புள்ளிகள் திருவனந்தாழ்வானின் திருமேனியிலே சேர்ந்திருப்பது பாகற்காயும் ஆம்பளமும் சேர்ந்தது போல விரசமாயில்லாமல், நன்கு சுண்டக்காய்ச்சி சேறு போன்றிருக்கும் பாலும் அதில் கற்கண்டை சேர்த்தால் ஏற்படும் சுவையும் பொருந்தியிருப்பது போல மேனி நிறமும் அதில் அமைந்த புள்ளிகளும் ஒன்றுக்கொன்று அழகு சேர்ப்பனவாக அமைந்திருக்கின்றன. பல்பொறி சேர். 1000 வாய் எம்பெருமானுடைய மென்மையான உடல் தீண்டப்பட்டதால் மகிழ்ச்சி மிகுந்து, அந்த மகிழ்ச்சி பெருவெள்ளத்திற்கு 1000 வடிகால் அமைந்தார் போல 1000 வாய்களை உடையவனாயிருத்தல். திருவனந்தாழ்வானுக்கு 1000 வாய். வாழ் அரவின், வாழ் என்றால் ஒளி. எம்பெருமானுடைய திருமேனி தன் மீது படுவதனால் உடலில் ஒளி மிகுந்து இருக்கை. வாழறவின், ராமனை கண்ணால் கண்டால் நான் மீண்டும் இளைஞனாகி விடுகிறேன், புனர்யுவேவ என்றார் தசரதரும். அதுபோல கண்ணனுடைய முகத்தை காணப்பெற்றமையால் பெரு விழாவினை பெற்றது போல தமக்கு ஏற்பட்ட மூப்பினை விடுத்து வசுதேவர் வாலிபனாகவே ஆனார் என்று வசுதேவரும் பரமபுருஷனை கண்டவுடன் கிழத்தனம் நீங்கி வாலிபராக ஆகியிருக்கும் போது அவனை தீண்டப்பெற்ற திரு அனந்தாழ்வான் ஒளி வீசுவதில், ஒளி விஞ்சி இருப்பதில் ஆச்சரியம் என்ன? சென்னி மணிக்குடுமி தெய்வ சுடர் நடுவுள். சென்னி தலை, இங்கு ஆதிசேஷனின் படத்தை குறிக்கும். மணி அதில் உள்ள ரத்தினம், அதாவது ஆதிசேஷனின் படத்தில் உள்ள ரத்தினம். குடுமி அதனுடைய ஒளி கொழுந்து. தெய்வம் திவ்யம். ஆக திருவனந்தாழ்வானுடைய படத்தில் மணியின் கொழுந்து விட்டு ஓங்கும் உலகியலை கடந்த ஒளிக்கற்றையின் நடுவே வெளுத்ததாய் பெருக்கெடுத்தோடும் கங்கை நீராய்களின் உள்ளே இருப்பது போலே எழுந்தருளிருக்கை. மன்னி அழுந்தி. திருவனந்தாழ்வானின் திருமேனி இனிமை பெருமையாலே பெரிய பிராட்டியார் இனிமையின் எல்லை நிலமான தம் திருமலை தடத்தாலே நெருக்கி வில்லால் அடித்து எழுப்புவது போல எழுப்பினாலும் எழுப்ப முடியாதபடி மெய்மறந்து உறங்குகிறபடி. அந்நாகம் அறவாகிற அந்த ஆதிசேஷன், ஒளி பொருந்திய ஆதிசேஷன் அணை மேல் திருவனந்தாழ்வானாகிற படுக்கையின் மேல் ஒரு மாமலை போல் திருப்பார்கடலிலே ஒரு பெரிய கருமலை சாய்ந்தது போலே இருக்கை. மின்னு மணிமகர குண்டலங்கள் வில்வீச, திருமேனியின் நிறத்தால் ஏற்பட்ட காரிருளுக்கு கைவிளக்கு பிடித்தது போலே இருக்கிறது திருமகர குண்டலங்களின் ஒளி. மின்னலிடும் மணிகளை உடைய மகர குண்டலங்கள், மகர உருவிலமைந்த காதணிகள் தம் ஒளியை பரவ விடுகின்றன. மின்னு மணிமகர குண்டலங்கள் வில்வீச, துண்ணிய தாரகையின் பேரொளி சேர் ஆகாசம் என்னும் விதானத்தின் கீழால் நெருங்கி இருக்கிற நட்சத்திரங்களுடைய மிக்க ஒளியையுடைய ஆகாயம் போலே இருக்கிற திருமுத்து பந்தலின் கீழே, அல்லது ஆகாயமாகிய திருமுத்து பந்தலின் கீழே. திருமுத்து பந்தல் என்பது மேலே கட்டியிருக்கும் மேற்கட்டியை விதானத்தை. அந்த முத்துப்பந்தலுக்கு ஆகாயத்தை ஓமை கூறியது காட்சிக்கு தெளிவாயிருக்கும் கருத்து பற்றியே ஆகும்.
இந்த அளவிலே இந்த பகுதியை நிறைவு செய்வோம். அதற்கு முன்பாக மீண்டும் ஒரு முறை பாசுர பகுதியை அன்வயிக்கலாம். மன்னிய பல்பொறி சேர் ஆயிரவாய் வாழறவின், மன்னிய பல்பொறி சேர் ஆயிரவாய் வாழறவின், சென்னி மணிக்குடுமி தெய்வச் சுடர் நடுவுள் மன்னிய நாகத்தனை மேல் ஓர் மாமலை போல் மின்னும் மணிமகர குண்டலங்கள் வில் வீச துண்ணிய தாரகையின் பேரொளி சேராகாசம் என்னும் விதானத்தின் கீழால் மன்னிய பல்பொறி சேர் ஆயிரவாய் வாழறவின், சென்னி மணிக்கொடுமி தெய்வச் சுடர் நடுவுள் மன்னிய நாகத்து அணை மேல் ஓர் மாமலை போல் மின்னும் மணிமகுர குண்டலங்கள் வில் வீச துண்ணிய தாரகையின் பேரொளி சேர் ஆகாசம் என்னும் விதானத்தின் கீழால். அப்படிப்பட்ட இடத்திலே ஸ்ரீமன் நாராயணன் அந்த பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்கிறான் என்று சொல்ல வருகிறார் பரகால நாயகி. மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். பார்க்கடலில் பள்ளி கொள்ளும் எம்பெருமான் நாராயணன் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் பரகாலன், பரகால நாயகி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி, உரைப்பெரு மன்னர், இராமாயண பெருக்கர், பரமகாருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆச்சாரியர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.